ஹலோ யுவர் ரவி கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ நம்ம போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3ல் ஃபஸ்ட்டு சம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சம்ம, அதிலே ரெண்டாவது சம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டாவது சம் பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏன்ற செட்டு போன வீடியோவில் நம்ம கண்டுபிடிச்சது இங்கே எழுதி வச்சுட்டுங்க, ஏபிசின்னு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் இந்த பார்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் பார்ட்டும் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டும் சரியாக வரணும். ஃபஸ்ட்டு எது எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். First you find out in the bracket B intersection C. Okay, B intersection C means B intersection C. Intersection என்ன? B setலையும் C setலையும் common elements in the sets of B and C, that is called intersection. Okay, இங்க பார் B set C set. இந்த B setலையும் C setலையும் common elements எது இருக்கு? One is the common elements. B intersection C equal 1 எழுதிட்டோம். ஓகேங்களா? அது அடுத்தது A cross B intersection C equal A cross A set என்ன? Set 2 3. A set என்ன? 2, 3. Cross B intersection C என்ன? 1. அப்போ இது எழுதும்போது 2, 1 3, 1 2, 1 3, 1 இவங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது எல்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் பார்ட் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாங்களா? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஏ செட்டு எடுத்துங்க. அப்படியே எழுதலாங்களா? இப்போ 2, 3 A cross B 2, 0 2 இல்லை எழுதிடலாம். 2 A செட்டு 2, 3 cross B செட்டு 0, 1 எழுதும்போது 2, 0 அடுத்தது 2, 1 அடுத்தது 3, 0 3, 1 இப்போ செட்டு போட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஏ கிராஸ் சி இருக்குது. ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏ செட்டு இது, பி செட் சி செட்டு இது எடுத்து எடுக்கலாங்களா? 2, 3 ஏ செட்டு 2, 3 சி செட்டு என்ன இருக்குது? 1, 2 இருக்குது. இப்போது ஏ கிராஸ் சி 2, 1 2, 2 3, 1 3, 2ன்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியினுடைய வந்த செட்டில் இன்டர்செக்ட்னு சொல்லியிருக்கான். என்ன இன்டர்செக்ட்னா காமன் எலிமெண்ட்ஸ். அப்போ காமன் பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் உள்ள காமன் பேர் பாருங்கள். காமன் பேர் தட் மீன்ஸ் ஏ கிராஸ் பி intersection A cross C common 2, 0 இருக்கா பாருங்க. இதில் இல்லை. 2, 1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ காமன் 2, 1 இருக்கு பேர். 3, 0 இல்லை. 3, 1 இருக்கு. 3, 1 இருக்கு. வேறு எதுனா இருக்கா? அவ்வளோதான், கடைசியாக முன்னிடுச்சு. இதுக்கு போகக்கூடாது. இதில் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இது எடுத்து கம்பேர் பண்ணி காமன் பேர் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போது எல்ஹெச்எஸ்னுடைய இது செகண்டாக வச்சுங்க, இது ஃபஸ்ட்டாக வச்சு 1, 2 சமமாக இருக்கா பாருங்கள். 2, 1 இருக்கா? 2, 1 பேர் இருக்குது. 3, 1 3, 1 இருக்குது. அப்போ therefore LHS equal to RHS. Therefore LHS equal to RHS. Hence it is verified. Hence it is verified. Hence it's verified.
சரி ஃபைன் எழுதினா இந்த ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து செட்டு எழுதி காட்டணுங்க. ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். நம்ம போன வீடியோவில் கண்டுபிடிச்சது அதை அப்படியே எழுதிருக்கோம். நீங்களும் இந்த அதை இங்கே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல கண்டுபிடிச்சி எழுதுறீங்க. ஏ செட்டு, பி செட்டு, சி. ஏன்னா அதுக்கும் மார்க், இதுக்கும் மார்க் இருக்குது அதனால். ஓகேங்களா? ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் அழகாக எழுதுங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரவி கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.